அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று நான் காந்தியை பற்றி பாகம் 2 வெளியிட்டிருந்தேன். அது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லியிருந்தேன். இன்னைக்கு சில சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்கிறேன். அதில் ஒன்று என்னென்னா, காந்தி வந்து அவர் வந்து இங்கே ஸ்கூலிங் முடிச்சுட்டு சட்டக்கல்லூரியில் போய் படிக்கிறதுக்காக லண்டன் போனார். அப்போ லண்டன் போனப்போ அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வந்து அந்த நாட்டில் அந்த டைமில் வந்து காந்தி ஃபேமிலியில் வந்து அலௌடு கிடையாது. இந்த மாதிரி கடல் கடந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் கடந்து போனாங்கன்னா அவனை வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவோம், ஃபேமிலியை விட்டு ஒதுக்கி வச்சுருவோன்றாங்க. இந்த சூழ்நிலையில் காந்தி வந்து கடல் கடந்து போகிறாரு. அவங்க அம்மா அவர்கிட்ட வந்து சத்தியம் வாங்குறாங்க. என்ன சத்தியம்? மது அருந்தக்கூடாது, அங்கே உள்ள பெண்கள் யார்ட்டையும் தவறாக பழகிடக்கூடாது. ஏன்னா இங்கே ஒரு கல்யாணம் முடிச்சிட்டாரு, அங்கே எந்த பெண்கள்ட்டையும் பழகக்கூடாது, இறைச்சி சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது. இந்த 3 விஷயத்த அவங்க ஸ்ட்ரிக்டாக அவங்க அம்மா வந்து காந்திகிட்ட வந்து சத்தியம் வாங்கிக்கிறாங்க. அதுதான் காந்தி அங்கே போகிறாரு. அதான் சத்திய சோதனை பாருங்கள். அங்கே போனால் லண்டன் வந்து சரியான குளிர் கிளைமேட்டு. 96ல் ஒரு வருஷம் நான் இருந்தேன், 95ல் ஒரு வருஷம் நான் இருந்தேன். அப்போ பயங்கரமான குளிர். அப்போ அந்த ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னா, மது அருந்துறது ஒன்றும் தப்பு இல்லைப்பா, இந்த கிளைமேட்டுக்கு வந்து மது அருந்தினாதான் உடம்பு வந்து கொஞ்சம் திடகாத்திரமாக இருக்கும், வெப்பமாக இருக்கும். கூலிங் கிளைமேட்டுக்கு எந்நேரம் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும், எந்நேரம் பனி எடுத்துக்கிட்டு இருக்கும். ரெண்டாவது, நான்வெஜ் சாப்பிட்டாதான் உடம்புல வந்து கொழுப்பு தங்கும். கொழுப்பு தங்கினா தான் வந்து உடம்புல வந்து அந்த குளிர் வந்து உடம்பை வந்து தாக்காது, உடம்புக்கு தோலை தாக்காது. தோலை வந்து தாக்காதுன்னா உடம்பையும் தாக்காது. அப்போ நம்மளுக்கு நோய் எதுவும் வராது அப்படின்னு. அதனால காந்தியடிகள் வந்து ரொம்ப அம்மா மேலே சத்தியம் செஞ்சு கொடுத்ததுனால அவர் வந்து மது மாமிசம் பிற பெண்களை தொடமாட்டேன்ற ஒரே எய்மில் இருக்காரு. அதே மாதிரியே இருந்தார். அதே மாதிரி கணித மேதை ராமானுஜன் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனார். அவர் சைவத்தை தான் கடைபிடிச்சார். சைவத்தை கடைபிடிச்சி தான் அவருக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு. ஈஸ்னோபீலியா, இந்த மாதிரி லங்ஸ் ப்ராப்ளம்லாம் வந்து அவர் இறந்து போனார். இந்த மாதிரி அந்த ஊரில் போனால் காய்கறிகள் உணவு அதிகமாக கிடைக்காது, நான்வெஜ் தான் அதிகமாக கிடைக்கும். அது மாதிரி காந்தி அந்த இதுலலாம் தப்பிச்சு ஒரு சிறந்த மனிதனாக வந்துட்டார். இப்போ காந்தி வந்து திரும்ப கேட்குறாங்க காந்திகிட்ட, சரிங்க நீங்கள் இந்தியா விட்டு போனீங்கன்னா அடுத்து எந்த ஊருக்கு போவீங்க, உலகத்திலே உங்களுக்கு பிடித்தமான ஊர் எதுன்னா மகாத்மா காந்தி சொல்கிறாரு, அதே லண்டனுக்கு தாங்க போவேன்றாரு. லண்டன் வந்து அவ்வளோ ஒரு அருமையான ஊருங்க, அருமையான குளிர் பிரதேசம், மக்களுடைய வாழ்க்கை முறை அழகாக இருக்குது, திட்டமிட்ட வாழ்க்கை முறைங்க. ரோடுகள்லாம் அகலமாக சுத்தமாக காங்க்ரீட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பஸ் வசதி இருக்கும், எல்லா வசதிகளும் அங்கே இருக்கும். எங்கே போனாலும் நீங்கள் வந்து அங்கே வரிசையில் தான் போகணும். கூடலாம் கியூன்பாங்க, ப்ளீஸ் மெயின்டைன் கியூ அப்படின்பாங்க, வரிசையில் வாங்க அப்படின்பாங்க. ரொம்ப சுத்தம் சுகாதாரம் நிறைந்த ஒரு நாடு. அதான் காந்தி வந்து அந்த திரும்ப அந்த ஊரில் தான் நான் போய் வாழ்வேன்னு அதை ப்ரிஃபர் பண்ணுறாரு, விரும்புகிறார். அதே மாதிரி காந்தி வந்து இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்துட்டாரு. இந்தியாவுக்கு வந்தப்ப காந்தி என்ன செய்யறாரு, மக்கள்கிட்ட வந்து நிதி திரட்டுறாரு. பணம், காங்கிரஸ் கட்சியை நடத்துறதுக்கு நிதி தேவை, ஆங்கிலேயர் எடுத்து போராடணும்னா நிதி தேவை. அப்போ கட்சி வளர்க்குறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, நிதி தேவைக்காக அவர் வந்து இந்தியா பூரா பயணம் செய்யும்போது தமிழ்நாட்டுக்கு வராரு. நீங்கள் பாருங்கள், ஆச்சரியப்படுவீங்க. எங்கள் மதுரையில் எங்கள் வீட்டில் வந்து நான் திருநகர்ன்ற இடத்துல இருக்கோம். திருப்பரங்குன்றம் கோவில், அதுலேருந்து 2 கிலோமீட்டர் எங்கள் திருநகர்லேருந்து திருமங்கலம் வந்து 10 கிலோமீட்டருங்க. 10 நிமிஷத்தில் போயிடலாம் பஸ்ஸில். அந்த திருமங்கலத்தில் போய் காந்தி வந்து பெண்களுக்கு முன்னாடி துண்டை ஏந்தி கேட்குறாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, மதுரையில் கேடிகே தங்கமணின்னு ஒருத்தர் இருந்தார், கம்யூனிஸ்ட்டு, வலது கம்யூனிஸ்டில் ஒரு பெரிய தலைவர், கேடிகே தங்கமணி. அவரும் காந்தி மாதிரி ஃபாரின் லண்டன் போய் பாரட்டில் படிச்சுட்டு வந்தவர், பாரிஸ்டர். அவர் வலது கம்யூனிஸ்டை சேர்ந்தவர். அவங்க ஃபேமிலி வந்து திருமங்கலத்தில் இந்த வெள்ளமும் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க. இந்தியாவிலே பெரிய வியாபாரம், அவங்க தான் ஹோல்சேலு, எல்லாம் அவங்களுக்கு தான் வரும், அவங்க தான் தமிழ்நாடு பூரா சப்ளை பண்ணுவாங்க. அதில் வந்து அவங்க வந்து பயங்கர பணக்காரங்க. அப்போ அந்த வீட்டில் போய் காந்திஜி துண்டு ஏந்தி எனக்கு நிதி கொடுங்க அப்படின்போது அந்த கேடிகே தங்கமணியோட அவருடைய அன்னை மனைவியெல்லாம் 100 பவுன் நகை போட்டாங்களாம். எப்போ பாருங்கள், அதாவது 1940க்கு முன்னாடி 100 பவுன் நகை போட்டாங்களாம். அதே காந்தி மதுரையில் பூரா வசூலிச்சுட்டு நிதி வசூல் பண்ணிட்டு அடுத்து காரைக்குடிக்கு போனாராம். காரைக்குடிக்கு
செட்டிநாடு பகுதிகளுக்கு போகும்போது அந்த செட்டிநாட்டில் உள்ள பெண்கள் பூராமே அவன் 100 பவுன் அவுத்துக்கு காந்திக்கு போட்டாங்களாம், நன்கொடையாக போட்டாங்களாம். வச்சுக்கோங்க காந்தி அப்படின்னு. அப்போ தான் அந்த காந்தியோட கூட இருந்தது யார் தெரியுமா? அப்போ தோழர் ஜீவா, கம்யூனிஸ்ட் ஜீவா வந்து முதல்ல காங்கிரஸில் தான் இருந்தார். அந்த ஜீவா சொல்கிறாரு, காந்தியோட நான் போனேன், பெண்கள் அப்படியே 100 பவுனாக எடுத்து போட்டாங்க. செட்டிநாடு பகுதியில் உள்ள செட்டியார் பெண்கள் எல்லாம் போட்டாங்க. ஆச்சரியங்க. மகாத்மா காந்தி கண்களில் ஒரு காந்த சக்தி இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு வசீகர சக்தி, யாரையும் கவர்ந்து இருக்கும் ஒரு அதிசய அற்புத சக்தி மகாத்மா காந்திகிட்ட இருக்கு. அதனால தான் அவர் பார்த்துட்டு கையை நீட்டின உடனே பணத்தெல்லாம் போடுறாங்க, கட்டுக்கட்டாக பணத்தை போடுறாங்க. அப்போ இந்த கேபி சுந்தராம்பாள்ன்றவங்க தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு தெரியும், கேபி சுந்தராம்பாள்ன்றவங்க வந்து அவ்வையார் வேஷம் போட்டு, அந்த காலத்தில் அவ்வையார் வேஷம் போட்டு நடித்தாங்க. அவ்வையார் படத்தில் நடிக்கும் போது அவங்களுக்கு வந்து 1 லட்சம், எஸ் வாசன் வந்து எவ்வளோ சம்பளம் தருவீங்க, 1 லட்சம் தருவீங்களா நடிக்கிறேன்னப்ப 1 லட்சம் கொடுத்துருக்காரு. எப்போ 1930-40களிலே 1 லட்சம் வாங்கினவங்க அந்த அம்மா. அன்னைக்கு நகை வந்து 10 ரூபா 20 ரூபா தாங்க ஒரு நகை. அப்போ அந்த அம்மா வீட்டுக்கு காந்தி போகிறாரு. ஏன்னா அந்த அம்மா வந்து சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய ஊர்களுக்கு மாட்டு வண்டியிலே போய் பாட்டு பாடி பிரச்சாரம் பண்ணவங்க, நம்ம காங்கிரஸ் பேரியக்கத்துக்காக. அந்த விடுதலை அந்த இதை வந்து மக்கள் மத்தியிலேயே அந்த விடுதலை தீய வேட்கையை ஏற்படுத்துறதுக்கு, விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு இந்த அம்மா பெரிய உதவி செஞ்சதுனால இந்த அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ காந்திக்கு வந்து இந்த அம்மா ஒரு டம்ளரில், வெள்ளி டம்ளரில் பால் கொடுக்குறாங்க குடிக்கிறதுக்கு. காந்தி குடிச்சிட்டு என்ன சொல்கிறாரு, இந்த டம்ளரை தரமாட்டேன் அப்படின்றாரு. டம்ளரை தரமாட்டேன்னு அந்த அம்மா தாராளமாக வச்சுக்கோங்க அப்படின்னது. காந்தி அந்த இடத்துலயே அந்த டம்ளரை ஏலம் விட்டாராம். ஏகப்பட்ட ரூபாய்க்கு ஏலம் எடுத்தாங்களாம் அந்த நேரத்தில். காந்தி மேலே எவ்வளோ அபிமானம் பாருங்க. அந்த டைமில் தான் சுபாஷ் சந்திர போஸ், அதுக்கப்புறம் 1942களில் அந்த பர்மா, மலேசியா, சிங்கப்பூர்லாம் அவர் இந்திய இராணுவப்படை அவர் வச்சுருந்தார்ல, இந்திய தேசிய இராணுவம், ஐஎன்ஏ, இந்தியன் நேஷனல் ஆர்மி. அந்த இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு அவர் ஆயுதம் வாங்குறதுக்கு பணம் திரட்டும் போது அங்கே பர்மாவில், மியான்மரில், இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பிழைக்க போன பெண்கள் எல்லாமே அவர் 100 பவுன் நகைகளை பூரா கழட்டி போட்டாங்களாம். 32 கோடி. எப்போ 1942களில் 32 கோடி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு அப்பே அந்த வசூல் மூலமாக கிடைத்தது. அதே மாதிரி காந்திக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்துங்க. அது ஏகப்பட்ட விஷயம். அப்போ காந்தி வந்து என்ன பண்ணுறாரு, சவுத் ஆப்பிரிக்கா, அவர் காந்தி வந்து ஜெயிலில் பல வருஷம் ஜெயிலில் இருந்தவர். அப்போ ஜெயிலில் இருந்தப்போ ஸ்மட்டுன்னு ஒரு அதிகாரி, உங்களுக்கு தெரியும், ஸ்மட் அவன் பேர், SMED, ஸ்மட்டு. அந்த ஆள் சொல்கிறேன், அந்த ஆள் காந்திகிட்ட ரொம்ப ரஃப் அண்ட் டப்பாக நடக்கிறேன். நடந்தவொடனே மகாத்மா காந்தி என்ன பண்ணுறாரு, அவனுக்கு வந்து ஜெயிலில் சும்மா இருக்க மாட்டாங்க காந்தி, செருப்பு தைக்கிறாரு. செருப்பு தைச்சு அந்த ஸ்மட்டுன்ற ஆஃபீஸருக்கு அந்த அவர் விடுதலையாகி வெளியே வரும்போது, இந்தாங்க என்னுடைய நன்கொடை அப்படின்னு கொடுக்குறாரு. அந்த ஸ்மட்டுன்னு அதிகாரி அப்படியே வெக்கப்பட்டானோ. ஒரு மனிதனை நம்ம வந்து எவ்வளோ துன்புறுத்தினோம், ஆனால் அந்த மனிதன் நம்ம மேலே வந்து அன்பு செலுத்துகிறாரு, ஒரு செருப்பை செஞ்சு நம்ம கையில் கொடுக்குறாரு அப்படின்னு அந்த ஆளுக்கு கன்னத்தில் அற விட்ட மாதிரி இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு பின்னாடி, அவர் எழுதுகிறாரு அவருடைய சுயசரிதையில், அந்த செருப்பை நான் காலில் மிதிக்கும் போதெல்லாம் நான் ஒரு விதமான கில்ட்டி ஆஃப் ஃபீலிங் பண்ணேன். நான் வந்து ஒரு தவறு செஞ்ச மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி என் மனசில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப வேதனைப்பட்டேன், காந்திட்ட அப்படிலாம் நடந்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாரு. அது இந்த ஸ்மட்டுன்ற ஆங்கில அதிகாரி, சிறை அதிகாரி. சரி, இப்போ காந்தி வந்து லண்டன்லேருந்து வந்தவுடனே குஜராத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணார், அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணார். ப்ராக்டிஸ் பண்ணதும் ஒருத்தர் வந்து ஒரு கேஸு கொடுக்குறாரு காந்திகிட்ட. காந்தி கேஸை கிட்ட வாங்கிட்டு அவர்கிட்ட ஃபீஸும் வாங்கிட்டாரு. வாங்கி பைக்கெட்டில் போட்டு ஆர்கியூ பண்ணுறதுக்கு எழுந்திரிக்கிறாரு. காந்தின்னு பேர் சொன்ன உடனே எழுந்திரிக்கிறாரு, தலையெல்லாம் கிருன்னு சுற்றி அப்படியே உக்காந்துட்டார். பேசவே முடியல. அதாவது அவர் லண்டன்லேருந்து தான் படிச்சுட்டு வந்தார், ஆனால் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லை. நீங்கள் வந்து சட்ட புஸ்தகத்தில் படிக்கிறது ஒன்று, ப்ராக்டிக்கலாக அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒன்று, ஆர்கியூ பண்ணுறது அதெல்லாம் வேறு விஷயம் அதெல்லாம். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து தாக்கு அப்படியே மயக்கப்பட்டு உட்காந்துட்டு அவரால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. உடனே அந்த கிளைண்ட்டை கூப்பிட்டு, இருந்தாங்க காசை வச்சுக்கோங்க, வேறு வக்கீல் நல்ல வக்கீலை பார்த்துக்குங்க அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டாரு. பாருங்கள், முதல்ல வந்து காந்தியோட சுச்சுவேஷனை பாருங்கள்.
காந்தியோட சுச்சுவேஷனு. பேச முடியவில்லை. பேச முடியாத ஒரு நபர் காந்தி. அப்போ கேஸுக்காக வாதாட கூட முடியலைங்க அவரால். ஒரு பெஞ்சு கோர்ட்டில் கூட ஒருத்தன் அழகாக எழுந்துச்சு வக்கீல் அடின்னு அடிப்பாங்க, பாயிண்ட்ஸை போட்டு அடிப்பாங்க, மை லார்ட் அப்படின்னு. ஆனால் இவரால் அது கூட முடியல. ஸ்டாப். ரைட். குஜராத் கோர்ட்டில் இப்போ காந்தியால் வாதாட முடியல. இப்போ இந்த சமயத்தில் தான் ஒரு முஸ்லீம் ஃபேமிலி வந்து அவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. எங்களுக்கு லீகல் அட்வைஸராக வேணும்னு சொல்லி காந்தியை கூப்பிட்டு போயிட்டாங்க. எங்கள் சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டாங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா போன இடத்துல காந்தி அங்கேயும் பாருங்க, அங்கேயும் ஒரு வேடிக்கை பாருங்க. அங்கே வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள மக்களை அவர் நல்லா பழகுறாரு வைக்கிறாருன்னு வைங்க. அங்கே சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு ஒரு சர்ச்சு பாஸ்டர், அந்த பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, அங்கே உள்ள ஒரு சர்ச்சை வந்து ஒரு மணி நேரம் வாடகைக்கு எடுக்கிறாரு. எப்படி பாருங்க, சர்ச்சை ஒரு மணி நேரம் வாடகைக்கு எடுத்து அந்த சர்ச்சில் ஒரு மணி நேரம் அவர் பிரசங்கம் பண்ண போகிறாரு, அவர் ப்ரீச் பண்ண போகிறாரு. அப்படி நான் பிரசங்கம் பண்ணுறேன், எனக்கு வந்து நீங்கள் தான் ப்ரிசைட் ஓவர் பண்ணணும், எதாவது மீட்டிங்கை வந்து நீங்கள் தான் தலைமை தாங்கணும் அப்படின்றாரு காந்தியை. காந்தி சொல்கிறாரு, ஏங்க நானே ஒரு இந்து, நான் கிறிஸ்டின் கிடையாது, இப்போ நான் வந்தேன்னா யாருமே வரமாட்டாங்க அப்படின்றாரு. யார் வராட்டாலும் பரவாயில்ல வாங்க அப்படின்றாரு. அதே மாதிரி காந்தி போய் ப்ரிசைட் ஓவர் பண்ணி கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்திட்டு உக்காந்துட்டாரு. இந்த இந்த பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. சர்ச்சில் ஒருத்தர் கூட இல்லைங்க, சர்ச்சில் ஒருத்தர் கூட இல்லை. அப்போ அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தைகளை, கடவுளுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மனசு இருக்கணும், அது காது இருக்கிறவன் தான் கேட்க கிடப்பேன், செவி இருப்பவன் கேட்க கிடவன், செவி இல்லாதவன் கேட்க மாட்டான், நல்ல விஷயத்த கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முடிஞ்சிருச்சு, அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. அப்போ பாருங்க, 2வது தடவை அட்டம்ப்ட்ல காந்தியால் காந்தி போன இடத்துல பேச்சு இந்த திறமையை காட்ட முடியல. இப்போ இந்த காந்தி தான், பேச முடியாமல் இருந்த காந்தி தான் பின்னாடி அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் பேசுகிறாரு, கூட்டம் அவ்வளோ கூட்டம். இந்தியாவில் பேசுகிறாரு, இந்தியாவில் டெல்லியில், சூரத்தில், மும்பையில், கல்கட்டாவில், தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்து பேசுகிறாரு. கூட்டம்னா கூட்டம், மக்கள் கூட்டம் அலமோதுதுங்க. மாட்டு வண்டி கட்டி சாப்பாடு கட்டி காந்தியை வந்து இருந்து சாப்பாடை சாப்பிட்டுட்டு திருவிழா மாதிரி வந்து காந்தியோட பேச்சை கேட்குறாங்க. காந்தியோட பேச்சை மீற முடியாதியா அப்படின்றாங்க. மிக சிறந்த பேச்சாளர்கள், மிகச்சிறந்த பெரிய தலைவர்கள்லாம், ஆகக்கூடி பெரிய தலைவர்கள்லாம், காமராஜர் மாதிரி ஆளுகள்லாம் காந்தியோட பேச்சை தட்ட முடியாது. அவர் சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான்ப்பா, 2வது ஒப்பீனியனுக்கே சான்ஸே கிடையாது அப்படின்றாங்க. அவ்வளோ 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 அருமையான பேச்சு. காந்தி ஆரம்பத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து அட்வொகேட்டு பிஎல் முடிச்சுட்டு, லா முடிச்சுட்டு குஜராத் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அப்போ குஜராத் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணார்னா, குஜராத் சேம்பர் பாருங்கள், குஜராத் அட்வொகேட் சேம்பர்ஸ், அட்வொகேட்டுக்கெல்லாம் ஒரு சேம்பர் இருக்கு, அங்கே பேசுவாங்க வந்து. அப்படி பேசும்போது காந்தி வந்து அன்னைக்கு பேச வராருன்றாங்க. காந்தி வந்து அன்னைக்கு பேச வராருன்னு பட்டேல் கேள்விப்படுறாரு. பட்டேல் வந்து அப்போ ஒரு யங் சாப்பு சிகரெட் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாரையா காந்தி, நம்ம ஊருக்காரர் தான், நம்ம குஜராத்காரர் தான், நம்ம ஏதோ பேச போறாராமே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. காந்தி சேம்பரில் வந்து பேசிக்கிட்டு இருக்காருங்க. பேசிக்கிட்டு இருந்தா அந்த பேச்சு இந்த பட்டேல் கேட்குறாரு. ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருந்த பட்டேல் அப்படியே சிகரெட்டை கீழே போய் போட்டுட்டு போய் கூட்டத்தில் உட்கார்ந்தவர் தான். அதுக்கப்புறம் அப்படியே காங்கிரஸ்காரனா, முழு நேர காங்கிரஸ்காரனா மாறிட்டாரு, காந்தியோட சீடனா மாறிட்டாரு. அப்போ பேச்சு எப்படி இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பேச்சுங்க, மிகச்சிறந்த பேச்சானே. அதனால நீங்களாம் எனக்கு வந்து பேச்சு வரல, நான் எப்படி பேசுறது அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. நல்லா சிறப்பாக பேசுங்க, நல்லா பேசுங்க. உங்களுக்கு எவ்வளோ நிறைய திறமைகள் இருக்கும். படித்திருக்கிறவங்க ஒரு டாப்பிக்கில் எடுத்து பேசுங்க. அதெல்லாம் காந்தி வந்து ஒரு பெரிய உதாரணம், அருமையான உதாரணம் காந்தி. அப்புறமேட்டு காந்தி வந்து வேதாரண்யத்தில், காந்தி வந்து சபர்மதி அந்த ஆசிரமத்தில் இருந்து தண்டி யாத்திரை போய் உப்பு காய்ச்சினார். அதே டைமில் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மூதறிஞர் ராஜாஜி வந்து உப்பு காய்ச்சினார். நம்ம மூதறிஞர் ராஜாஜி வந்து வேதாரண்யத்தில் உப்பு காய்ச்சினார். அப்போ ராஜாஜியை வாழ்த்தி காந்தி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. தமிழில் எழுதியிருக்காருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது அந்த தில்லையாடி வள்ளியம்மை அந்த ஃபேமிலியோட பழக்கம். தில்லையாடி கன்னியப்பன்ற ஒருத்தர் வந்து காந்திக்கு வந்து தமிழ் சொல்லி கொடுத்துருக்காரு, திருக்குறள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால காந்தி திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. ஆதரவே இல்லாதவன் ஒருத்தன், ஒன்றுமே இல்லாதவனுக்கு கடவுள் தான் துணை அப்படின்னு
இவர் ராஜாஜிக்கு எழுதியிருக்காரு. எவ்வளோ அருமை பாருங்க. அதே காந்தி நம்ம சென்னையில் இருக்கும்போது, காந்தி சென்னையில் இருக்காரு. அப்போ வந்து நம்ம பாரதி நம்ம மகாகவி பாரதியார் வந்து காந்தியை வந்து பார்க்குறாரு. மிடுக்கா பார்க்குறாரு. மிஸ்டர் காந்தி குட் மார்னிங்கிறாரு. குட் மார்னிங் அப்படின்றாரு காந்தி. ஐ எம் பாரதி, தமிழ்நாடு போயட் அப்படின்றார். நான் ஒரு பாடலாசிரியர், பாட்டு பாடுவேன். நான் வந்து இந்த மாதிரி நாளைக்கு வந்து சென்னை மெரினா பீச்சில் ஒரு கூட்டம் வைக்கிறேன், நீங்கள் தான் வந்து தலைமை தாங்கணும் அப்படின்றாரு. டுமாரோ ஐ வில் ஹேவ் அ மீட்டிங் அட் மெரினா பீச், வில் யூ கம் அண்ட் ப்ரிசைட் ஓவர் த மீட்டிங் அப்படின்றாரு. காந்தி சொல்கிறாரு, நாளைக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நாளைக்கு எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இன்னொரு நாள் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணீங்கன்னா நான் இன்னொரு நாள் வந்துடுவேன். நோ, போஸ்ட்போன் பண்ணுறது, தள்ளி வைக்கிறதெல்லாம் அந்த வழக்கமே நம்மகிட்ட கிடையாது. நாளைக்கு வந்தீங்கன்னா தலைமை தாங்க, இல்லைன்னா போங்க அப்படின்ட்டு அவர் விருது போயிடுறாரு. போன உடனே நம்ம ஆளுங்க தெரியுமில்ல உங்களுக்கு, காந்தி ஐயா பாரதி வந்தாள் பயங்கரமான ஆளுன்னு எல்லாம் சொல்லுதுங்க. இப்போ காந்தி சொன்னார், அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல மனிதனாக தெரிகிறாரு, அவரை வந்து பாதுகாப்பாக வைங்கன்றாரு. அவர் ரொம்ப பாதுகாப்பாக வைங்க, அவரை பாதுகாக்கணும். நீங்கள் ஆளை பார்த்ததுமே சொல்கிறாரு பாருங்க. அதே மாதிரி கொஞ்ச நாளில் யானைகிட்ட போய் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லி யானைகிட்ட போய் விளையாட்டு காட்டி யானை தூக்கி போட்டு பாரதியாரை கொண்டுருச்சு. எப்படி பாருங்க. அதான் காந்தி. மிகச்சிறந்த ஒரு, அப்படியே ஆளை பார்த்ததுமே அனுமானிக்கிற மிகச்சிறந்த ஒரு ஆகக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவன், தன்னிகர் இல்லாத ஒப்பற்ற ஒரு தலைவன். அவர் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போன உடனே அவங்க ஒய்ஃபு இறந்து போயிட்டாங்க. ஒய்ஃபு இறந்த உடனே அழுதாரான் காந்தி. ஐயோ, என்னை கல்யாணம் முடிச்சு நீ என்ன சுகத்தை கண்ட? ஒரு சுகத்தையும் காணலையே, என் நேரமும் போராட்டம், வம்பு வழக்கு, பசி பட்டினி, குடும்பத்தையே நான் பாதுகாக்கவே இல்லையே அப்படின்னு அழுகிறாரு. மனைவியை நினச்சிட்டு அழுகிறாரு. அப்போ அதே மாதிரி காந்தி இறந்த உடனே காந்தியோட 3வது மகன் தான் காந்தியோட சிதைக்கு நெருப்பு மூட்டுறாரு. காந்தியோட 3வது மகன். மூத்த மகன் குடிகாரன் ஆகிட்டார். 2வது மகன் இந்து மதத்துலேருந்து விலகி முஸ்லீம் மதத்துக்கு போயிட்டார். 3வது மகன் தான் கொஞ்சம் எதிர்காப்பில். 4வது மகன் தான் தேவதாஸ் காந்தி. அவர் தான் நம்ம ராஜாஜி மூதறிஞர் சக்கரவர்த்தியின் திருமகன் ராஜாஜியோட மகளை கல்யாணம் முடித்தவர். 3வது மகன் சிதைக்கு தீ மூட்டுறாரு. உலக தலைவர்கள்லாம் வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க. உலகத்தில் இனிமேல் இந்த மாதிரி ஒரு தலைமை பிறப்பானா அப்படின்னா சந்தேகம்தான். இப்படி ஒரு ஆள் பிறக்கவே மாட்டான் அப்படின்றாங்க. மிகச்சிறந்த ஒரு தலைவன். இந்தியாவில் வந்து காந்திக்கு ஏகப்பட்ட சிலைகள் இருக்குது, ஸ்டாம்ப் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி உலகம் முழுவதும் காந்தி பேரில் ஸ்டாம்ப் இருக்குது, ஸ்டாம்ப்பு, போஸ்டல் ஸ்டாம்ப்பு. அதே மாதிரி சிலைகள், காந்தி பேரில் ஏகப்பட்ட சிலைகள் உலகம் பூரா வச்சுருக்காங்க. எல்லாருமே காந்தியை உலகம் முழுவதும் இன்னைக்கு கும்பிட்றாங்க. அப்படின்னா அந்த வாழ்க்கை தான், அதுதான் காந்தியோட வாழ்க்கை, மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை. அதை பற்றி, காந்தியை பற்றி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தயவுசெய்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.